ஈரோட்டிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் காலபைரவர் கோயில் இருக்குதுங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய காலபைரவர் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு சாமியை பார்த்துருக்குறேன். இது வந்து வெளிப்புற தோற்றம். இந்த கோயிலோட தோற்றத்தை பாருங்கள். இது வந்து அங்கே ட்ராவல்ஸ்லாம் வந்ததுன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் இப்போ வராங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளாக முன்னாடி தான் வந்து கும்பாபிஷேகமே இங்கே பண்ணாங்க. சுற்று வட்டாரத்துலேயே இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நிறைய வீடியோக்கள் இதில் போட்டுட்ருக்குறாங்க. நானும் இப்போ தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய கஷ்டங்கள், வீட்டில் திருமண தடை, நிறைய வியாதிகள் குணப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வந்து இங்கே தீபம் போடுறாங்க. கோயில் அவ்வளோ சிறப்பம்சமாக காலபைரவர் இருக்கிறாரு. பார்க்குறதுக்கே அவ்வளவு ஒரு இதாக கம்பீரமாக நிற்கிறாரு. அந்த தோற்றத்தை பார்த்தாலே ஒரு பிரமிப்பாக இருக்குது. அப்படியே நாங்கள் கோயில் அப்படியே வெளிப்புற தோற்றத்தை வந்து நாங்கள் பார்த்துட்டு உள்ளே கிளம்பலாம், சாமியை பார்க்கலான்ட்டு கிளம்புறோம். நீங்களும் வாங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கோயில் பின்புறமெல்லாம் பனைமரம் இருக்குது. ஈரோடுலேருந்து பஸ்ஸு வந்து காங்கேயம் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பூந்துரை பஸ் ஸ்டாப்பை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர்லேயே இந்த கோயில் மெயின் ரோட்லேயும் இறக்கி விடுறாங்க. கோயில் வாசல்லேயும் பஸ் ஸ்டாப் பேரே காலபைரவர் கோயில் தான். கோயில் வெளிப்புற தோற்றமே இப்படி இருக்குது. வாங்க இது உள்ளே போய் நம்ம அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வெளியிலேயே ஒரு 2 நிமிஷம் இங்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா பிரமிப்பாக இருந்தது. ரோட்டு மேலே இவ்வளோ கம்பீரமாக அவர் நிற்கிறாரு. அங்கே நிறைய தீப கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. தேங்காய் தீபம் வந்து திருமண தடையெல்லாம் போக்கும் அப்படின்லாம் அந்த அக்கா சொன்னாங்க. தேங்காய் தீபம், அப்புறம் ஒரு 5 மிளகு 6 மிளகு ஒரு சின்ன பண்டலில் கட்டி அதில் வந்து மிளகு தீபம்னு வச்சுருக்குறாங்க. அந்த தீபத்தையும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். 2யுமே வாங்கிட்டு சாமிக்கு வந்து நெய் தீபமும் தேங்காய் தீபமும் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் சாமியை பார்க்க போனோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை தான் வந்து வாங்கி அங்கே படைக்கிறாங்க சாமிக்கு. நம்மளே வந்து தீபத்தை முன்னாடி போட்டுட்டு உள்ளே போகலாம். பாருங்கள், இப்படி தாங்க வச்சுருந்தாங்க. இது வந்து மிளகாமா, இது மிளகு தீபம், இது வந்து தேங்காய் தீபம். அதுக்கு வந்து அந்த எண்ணெய் கொடுத்துருக்குறாங்க. வாங்கிட்டு நம்ம முன்னாடி இருக்கிற அந்த காலபைரவர்கிட்ட தான் வந்து அந்த விளக்கை நம்ம போடுறோம். எல்லாருமே அங்கே தாங்க போட்டுட்ருக்குறாங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து போட்டுட்ருக்குறாங்க. நம்மளும் போடலாம். நீங்களும் வேண்டிக்கோங்க. வர முடியாதவங்க இதை பார்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க. எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நிறைவேறணும், தீரணும். நல்லா வேண்டிக்கோங்க. தீபம் ஏற்றியாச்சு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒளிமயமான எதிர்காலம் கண்டிப்பாக வரணும். அந்த காலபைரவர்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். நல்லதே நடக்கட்டும். சாமி கும்பிட்டாச்சுங்க. தீபத்தை 2 தீபத்தையும் நம்ம ஏற்றியாச்சு. மிளகு தீபத்தையும் தேங்காய் தீபத்தையும். உள்ள கோயிலுக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாருன்னு பார்த்த உடனே ஒரு பிரமிப்பாகவே ஆயிடுச்சு. இதுதான் கோயிலோட நுழைவாயில். சாமியை வந்து நம்ம முன்னாடி இருக்கிற பைரவரை வந்து நம்மளே தொட்டு கும்பிட்டு ஒரு சுற்றிட்டு வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் தேங்காய் தீபம் போட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே கிளம்ப போனோம். இல்லைங்க, தேங்காய் தீபம் போட்டவங்க அதில் ஒரு சுற்றிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால சுற்றிட்டு கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைய போகிறோம். அந்த நுழைவாயிலில் தான் காலபைரவர் மேலே அப்படியே கம்பீரமாக நிற்கிறாரு. தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே நம்ம நுழைவோம். இதுதாங்க கோயிலோட நுழைவாயில். இதாங்க கோயில். பாருங்கள் எவ்வளோ அழகாக. பின்னாடி எல்லாம் ஒரே தோட்டம் தாங்க. பனைமரம் இப்படிலாம் இருந்தது. அமைதியாக இருந்தது. மயிலெல்லாம் அவ்வளோ சவுண்டு விட்டது. உங்களுக்கு கூட அதில் 2-3 சவுண்டு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அமைதியான இடத்துல அழகாக இருக்கிறாரு. கோயிலோட தோற்றமே இதாங்க. சுற்றுப்புறத்துலேயும் சுற்றி நம்ம கோயிலை சுற்றி வரலான்ட்டு நம்ம போனோம். சாமியோட கருவறையில் இப்படி தாங்க இருக்கிறாரு காலபைரவர். அவங்க மனைவியோடு இருக்கிறாரு. நம்ம வந்து சுற்றிட்டு வந்து சாமி கும்பிடணும்னு அங்கே நிற்கிறவங்க சொன்னாங்க. அதனால் வாங்க கோயிலை ஒரு சுற்றிட்டு வந்து சாமியை கும்பிடுவோம்.
நீங்களும் சாமியை கும்பிட்டுக்கோங்க, எங்கே இருந்தாலும் வேண்டிக்கோங்க. வீட்டில் எத்தனையோ பிரச்சனைகள், இப்போ கூட வேதனையோடு இருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு சாமியை வேண்டிக்கோங்க, எல்லாமே நிவர்த்தி ஆகணும். அந்த கடவுள் நம்மளுக்கு நல்வழி கொடுப்பாரு. கோயிலோட வெளித்தோற்றம் இப்படி தாங்க இருந்தது. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் தான் வச்சுருந்தாங்க. எல்லாமே காலபைரவர் தாங்க. ஒவ்வொரு மாதிரி இருந்தார் காலபைரவர். கோயிலை நம்ம பின்புறமாக சுற்றி வரோம், அதையும் நீங்கள் பாருங்கள். கோயிலோட தோற்றமே அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டைம் ஒதுக்கி இந்த கால பைரவர் கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. இல்லை வர முடியாத நேரத்தில் இதுலேயும் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ கூட கண்ணில் பார்க்காதவங்கலாம் இருக்கிறாங்க, இவரை கண்ணில் பார்க்காமையே இருக்கிறாங்க. இவ்வளோ ஹைட்டில் ஒருத்தர் நம்ம உலகத்திலே பெரிய காலபைரவர்னு சொல்கிறாங்க, அவரை நம்ம பார்க்காமையே இருக்கிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கோயிலோட சுற்றுப்புறத்தை வந்து நம்ம சுற்றுறோங்க. கோயில் பின்னாடிலாம் அழகழகான மணிகள் தொங்க விட்டுருந்தாங்க. சாமி வந்து மேலே இருக்கிற அந்த பக்கமும் இதே மாதிரி தாங்க இருக்குது. மணிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சிகப்பு கலரில் மணிகள்லாம் கோயிலை சுற்றி கட்டி விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. கோயில் அவ்வளோ நீட்டாக இருந்ததுங்க, ரொம்ப சுத்தமாக இருந்தது. அவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தும் அத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்க. ஆனால் கோயில் அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. இது வந்து கோயில் பின்புறமாக நம்ம சுற்றிட்டு முன்னாடி வரோங்க. அப்போ வந்து விக்கிரகமாக அங்கே சாமி வச்சுருக்குறாங்க. அதுலேயும் மனைவியோட பைரவர் உட்காந்துருக்கிறாரு. கால பைரவரை பாருங்கள், எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே மனசுக்கு நிறைவாக இருக்கிறார் பாருங்கள். இதில் வந்து நாங்கள் எலுமிச்சம்பழத்தை அங்கே கொடுத்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி சாமிக்கிட்ட பாதத்தில் வச்சு எடுத்துக்கிட்டோம். சாமியை கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. நீங்கள் இது போல் இந்த கோயிலுக்கு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. அவ்வளோ அழகாக அமைதியாக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கோயில். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வெளியூர் மாநிலங்கள்லையோ வர முடியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக பார்க்கட்டும். அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். வர முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்தே வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக கால பைரவர் நம்மளை விடமாட்டார், கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார். கோயில் இவ்வளோதாங்க. நம்ம வெளியில் கிளம்பிட்டோம். ஃபுல்லாக ஒரு கிரவுண்டு மாதிரி அழகாக ரொட்டேஷன் பண்ணி இப்போ நான் காட்டுறேன். கருவறையிலலாம் சாமியை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நிறைய பேர் வர முடியாதவங்க இப்பயே வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை நிறைய நோய்களோ நிறைய வேண்டுதல் என்ன இருந்தாலும் நீங்கள் இப்போ வேண்டிக்கோங்க. அந்த அளவுக்கு காலபைரவர் நம்மளுக்கு வந்து நிறைவேற்றி வைப்பார். கருவறையில் இருக்கிற சாமியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேங்க. என்ன போல் நீங்களும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தது, பார்த்தது நிறைவாக இருந்ததா, இல்லை ஏதாவது ஒரு குறைகள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் என்ன குறைகள் இருந்தாலும் நாங்கள் திருத்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த வீடியோவை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு. ஏன்னா உலகத்திலேயே மிக உயரமான காலபைரவர் இங்கே தான் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இதை வந்து உங்ககிட்ட இந்த காலபைரவரை வந்து வீடியோ எடுத்து போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோயில் வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியில் கிளம்பிட்டோம். வெளியில் கிளம்புற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. இது கோயிலோட தோற்றம், வெளி தோற்றம். இதையும் நம்ம வந்து விட வேண்டாம் அப்படின்னு அதையும் உங்களுக்காக நான் எடுத்து போட்டிருக்கிறேன்.
இதுதாங்க கோயில் பின்புறமெல்லாம் பனைமரமாக தான் இருக்குது. கோயில் சுற்று வட்டாரத்தில் எல்லாமே அழகான அந்த மணிகள் தொங்க விட்டுருக்குறாங்க. கோயிலை நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இந்த கோயிலை நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க வர முடியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோவை பார்க்க விடுங்க. அவங்களுக்கு சொந்த வீடு வாடகை வீடு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து சொந்த வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, எத்தனையோ பேர் வந்து திருமணம் ஆகாதவங்க எல்லாருமே வேண்டிக்கிட்டோம். காலபைரவர் வந்து எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே மிக்க நன்றிங்க. வெளியில் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அழகழகான வச்சுருந்தாங்க பொம்மைகள், மர பொம்மைகள் வச்சுருந்தாங்க. நிறைய மோதிரங்கள் வந்து நவரத்தின மோதிரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. ராசி கற்கள் மாதிரி நிறைய வந்து அழகழகான கோயிலுக்கு வந்து நம்ம வந்து வெளியில் எங்கேயுமே போய் வாங்காமல் சிம்பிளாக அழகாக ஒன்று வாங்கிட்டு போகணும் ஒருத்தங்களுக்கு அப்படின்னா இந்த இடத்துல வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம். ஏன்னா எல்லாமே அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வந்து எல்லாருமே இஷ்டமாக போடுறது வந்து உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு அந்த இது. இங்கே பாருங்க கோல்டு கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன குங்குமச்சிமிழ் இருந்தது, விளக்கு, தீபம் எல்லாமே இருந்தது. நான் பார்த்துட்டேன். நாங்களும் கிளம்பிட்டோங்க. இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தது. பிரசாதம் கொடுத்தாங்க. மெயின்